அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை நாம படிக்க போறோம். சங்கீதம் 51:12 படிங்க. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பாருங்க, கர்த்தருடைய வசனம் யோவான் 6:63 என்ன படிச்சோம்? நான் சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்னு. அல்லேலூயா. எப்படி இந்த ஆவி என்ன செய்கிறதுன்னா உற்சாகப்படுத்துகிறது. அல்லேலூயா. இந்த ஆவிதான் மனிதனை உற்சாகப்படுத்துகிறது. உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ தேவனுடைய ஆவியின் வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அப்பப்போ உற்சாகப்படுத்துது. சோர்ந்து இருக்கும்போது உற்சாகப்படுத்துகிறது. அல்லேலூயா. தளர்ந்து போய் இருக்கும்போது நம்மளை உற்சாகப்படுத்துது. கவலையோடு இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துது. பாருங்க, இந்த ஏஎல்சி சர்ச்சு பக்கத்தில் இருக்கு பாருங்க, அதுல ஒரு ஸ்பீக்கர் கொண்டு வந்து வச்சான, ஒரு அலாரம் வச்சாங்க. நல்ல வசனம் சொல்லிச்சு. அது வசனம் எப்படி சொல்லுது தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அப்படியாயிலும் சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், கேட்போன்ட்டு அதை சத்தமா கேட்டா இருக்க 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 இறங்கி மூடிட்டு. ஆனா சாரோன்ல நாங்க இருக்கும்போது சர்ச்சில் மேல அலாரம் வச்சு அழகா போடுவாங்க. அந்த அலாரத்துல அது வழக்கமா அந்த எத்தனை வசனம் ஃபீட் பண்ணியிருக்கானோ அது வரும். இருந்தாலும் அந்த வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய உள்ளத்துல ஒரு உற்சாகம். அல்லேலூயா. ஒரு இடத்துல வைகோ வந்து மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு அந்த நேரம் வந்து மணி அடிச்சு வசனம் ஆரம்பிக்கும். மணி அடிச்ச உடனே நிறுத்திட்டாரு. எல்லாரும் சைலண்ட். உடனே அந்த வசனம் சொல்லுது. அந்த வசனம் சொன்ன உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க. இவரும் கை தட்டுறாங்க. பத்தியா, நமக்கு ஏற்ற வார்த்தை பைபிள்ல கொடுக்கப்பட்டது. உலக மனுஷன் தான், ஆனா கரெக்டா சொல்றாங்க பாருங்க. அதே மாதிரி கர்த்தருடைய ஆவி நம்ம என்ன செய்கிறது? உற்சாகப்படுத்துகிறது. உங்களுக்கு உற்சாகம் வேணுமா? சோர்ந்து போன நேரத்துல உங்களுக்கு உற்சாகம் தேவை தானே? தளர்ந்து போய் பலவீனப்பட்டு ஏன் வாழ்க்கைன்னு நினைக்கும் போது உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை சொல்லி உங்களை தூக்கி விட்டா, ஒரு ஆளு தூக்கி விட்டா நல்லதானே இருக்கும். அந்த வார்த்தை இயேசு சொல்ற வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். ஓரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. அல்லேலூயா. கோரமான புயலும் வாழ்க்கையில் அடித்தாலும் உன்னை அவர் போதகத்தால தேற்றுவார். அதான் அவருடைய வார்த்தை. உன்னை உற்சாகப்படுத்தும். ஆண்டவர் வார்த்தை தந்துட்டாரு, சூப்பர், போதும். எனக்கு இருந்த சோர்வெல்லாம் தூக்கி காலில் போட்டு மெரிச்சுட்டே எழுந்து போவான். எத்தனை பேருடைய வாழ்க்கையில அந்த மாதிரி நடந்திருக்கு? ஆண்டவர் கொடுத்த வார்த்தையினால நான் உற்சாகம் அடைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையினாலதான் நீங்க சொன்னாலும் சொல்லன்னா நான் உற்சாகம் அடைஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் நம்முடைய வார்த்தையை ஆவியும் ஜீவனுமாச்சு. அல்லேலூயா. அடுத்தது, அவருடைய வார்த்தை ஆவியா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சங்கீதம் 143 10 படிங்க. 143 10. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியிலிருந்து புறப்படுகிற அந்த ஆவியான வார்த்தை நம்மை செவ்வையான பாதையில நடத்துது. நம்ம வழி தவற மாட்டோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கை வழி தவறி போகாமல் நம்மை செம்மையான வழியில நடத்தி கொண்டு போகிறது. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்முடைய ஆவி என்ன செய்கிறது? செம்மையான வழியிலே நடத்துகிறது. அல்லேலூயா. எனவே நீங்க அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம், அவருடைய வார்த்தையை மறந்துடாதீங்க. அவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை கடைபிடிங்க, கை கொள்ளுங்க. அவர் சொல்லுகிற வார்த்தையின் மேல நம்பிக்கையாயிருங்க, அதை சார்ந்து கொள்ளுங்க, அதை விசுவாசிங்க, அதை மறுபடி படிங்க. எங்க பாருங்க, வாக்குத்தத்த அட்டை எடுக்கிறோம்ல, மாசத்துல ஒரு, இது வருஷத்துல ஒரு முறை எடுக்கிறோமா? எத்தனை பேர் எடுத்தீங்க? எடுத்தவங்களாம் கை தூக்கு. உங்களுக்கு வார்த்தை கிடைச்சிச்சு. அந்த வார்த்தையில என்ன நான் சொல்றேன், போன வருஷம் எனக்கு கிடைத்த வார்த்தையை இன்னைக்கு என் தலையணைக்கு கீழே வச்சு காலையில எழுந்து ஜெபிக்கும் போது அதை ஒரு முறை பார்ப்பேன். என்ன சொல்லுவார்? அல்லேலூயா. உன்னுடைய முந்தின சீரை பார்க்கினும் உனக்கு நற்சீர் உண்டாக செய்யும். அந்த வார்த்தையை பார்க்கும்போது என் உள்ளமெல்லாம் உற்சாகம், என்னை கர்த்தர் நற்சீருக்குள்ள நடத்துவார், நல்ல சீரான நிலையில கொண்டு போவார்னு ஸ்தோத்திரம் பண்ணி திரும்ப டெய்லி அந்த வார்த்தையை பார்ப்பேன். நீங்க எத்தனை பேர் உங்க வாக்குத்தத்த வார்த்தையை டெய்லி பாக்குறீங்க? ஆக்கிலேட்ட பிச்சை தின்னுபிட்டு தூக்கி எங்க போட்டீங்களா யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. டெய்லி அந்த வார்த்தையை பார்க்கிற பழக்கம் இருக்கா? ஏன்னா இந்த ஆவியான வார்த்தை என்பது நம்ம என்ன செய்கிறது? செம்மையான வழியில நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை நல்ல வழியில, அருமையா தேவனுடைய வழியில நடத்திக்கிட்டே போகுது. நம்மளை பாதை மாற விடாமல் நடத்துகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை கிடைக்காதவன்லாம் செம்மையான பாதையில நடக்கல. அல்லேலூயா. அங்க போறான், இங்க போறான், அந்த பக்கம் போறான், இந்த பக்கம் போறான், இந்த கிழமைக்கு அந்த கோயில், இந்த கிழமைக்கு இந்த கோயில், இந்த கிழமைக்கு இந்த கோயில், இந்த கிழமைக்கு இந்த மந்திரவாதி, இந்த கிழமைக்கு இந்த கணிகாரன் குறிகாரன், எல்லாரையும் தேடிக்கிட்டு அலையிறான். நான் சொல்றேன், தேவனுடைய ஆவியா இருக்கிற வார்த்தை உங்களை செம்மையான பாதையில நடக்கும். நீங்க நடக்க வேணாம், அது உங்களை நடத்திட்டு போகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் படிங்க. ஏசாயா, அப்பொழுது ஆண்டவர் நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அது நடுவில் இருந்து நீக்கி விடும்போது ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனோ அவன் பரிசுத்தன் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியாகி இருக்கிற வார்த்தை நம்முடைய இரத்த பழிகளை கழுவுது. என்னத்தை கழுவுது? இரத்த பழிகளை கழுவுது. கர்த்தர் சொல்ற என்ன இரத்த பழி? என்ன இரத்த பழி? ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இரத்த பழி நாம சுமந்துகிட்டு போறோம். நம்மை அது நெருங்கி நின்று கொண்டே இருக்கிறது. இந்த இரத்த பழி என்றால் என்னன்னா, ஒருவன் கெட்டு போறதுக்கு நாம காரணமா இருந்தோம்னா அது இரத்த பழி. அல்லேலூயா. ஒருத்தர் செத்து போறதுக்கு நம்ம காரணமா இருந்தோம்னா அது நம்ம மேல விழுந்த இரத்த பழி. நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே, என் சபையை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் உம்முடைய ஆத்மா, ஒருத்தர் கூட அநியாயமா சாகக்கூடாது. ஒருவருடைய குடும்பத்திலும் ஒரு அநியாயமான ஒரு துஷ்ட சாவு மரணம் ஏற்படவே கூடாது. ஏன்னா நான் இங்க இருக்கிறேன்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட கேட்கறது அதுதான். ஆண்டவரே, என் ஜெப வீட்டை சுத்தி எத்தனை குடும்பம் இருக்குதோ அத்தனை குடும்பத்திலையும் ஒரு சிறு துரு மரணம் நடக்கக்கூடாது. ஏன்னா அந்த மரணம் நடந்தா நான் இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை. என்னை எதுக்காக கொண்டு வந்தீங்க? அநேகருடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு தானே. அதனால ஒரு சிறு துரு மரணம் கூட எங்க கண் முன்னாலே எங்க பக்கத்துல அக்கத்துல நடக்க கூடாதுன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்படியும் சிலது மீறி நடந்துருது.
அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு நான் எத்தனையோ முறை ஆண்டவரை பத்தி சொல்லிட்டேன்னு அர்த்தம். சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் அவங்களே தேடிக்கிற சாவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. இந்த ஜெப வீடு ஏற்படுத்தப்பட்டதுக்கு காரணமே என்ன? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. இன்னைக்கு அநேகர பாதாளத்து வாசல் முழுங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பாதாளத்தின் வாசலிலே நீ விழுந்து விடாதபடிக்கு தப்பித்துக் கொள்ளுவதற்கான ஒரு இடம்தான் ஜெப வீடு. அல்லேலூயா. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்னுடைய வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். அப்ப வெளியில இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? துக்கப்பட்டு துயரப்பட்டு பயந்து செத்து அற உயிரா குத்து உயிரா வாழ்ந்துகிட்டு இருந்தான். வெளியில அனுதினமும் பயந்தான், நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு என்ன நடக்குமோன்னு. ஆனா ஆண்டவர் ஜெப வீட்டுக்குள்ள கொண்டு வந்து மகிழ வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன செய்து? தேவனுடைய ஆவியான வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ஆவியா இருக்கிற வார்த்தை. சாத்தான் சொன்னா, நீ தேவனுடைய குமாரன் அல்லவா, இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி அப்பமாகும்படி சொல்லும், நீர் பசியாயிருக்கிறீர், சாப்பிட்டு கொள்ளலாம்னு சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. சாத்தான் ஓஞ்சிட்டான். அல்லேலூயா. இதுக்கு மேல இவர்கிட்ட பேச முடியும். இனி அடுத்த ஐடியா பார்க்க வேண்டியதுதான். இனி அடுத்த ஐடியா யோசனை பண்ண வேண்டியதுதான், பார்க்க வேண்டியதுதான். அப்படின்னு அடுத்தது யோசிக்கிறான், என்ன சொல்லலாம் இவர்கிட்ட மாட்டி விடுறதுன்னு. அவர் எல்லாத்தையும் வசனத்தாலே ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. ஆமென். ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற வார்த்தையிலே அந்த ஆவி என்ன செய்கிறது? என்ன செய்கிறது? இரத்த பழிகளை கழுவுகிறது. நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்ற அத்தனை பேருடைய இரத்த பழியை ஆண்டவர் கழுவிட்டார்னு அர்த்தம். இரத்த பழியாய் இரத்த கரையாய் இருக்கிற பாவங்களை, உலகத்தாலே சரி செய்ய முடியாத துன்மார்க்க பாவங்களை கர்த்தர் கழுவிட்டார். ஞான ஸ்நானம் எடுத்தவர்களுடைய இருதயம் பாவம் போக கழுவப்பட்டிருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. அதை யார் செய்கிறார்? தேவனுடைய ஆவியாய் இருக்கிற வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 11:2 படிங்க. ஏசாயா 11:2. இங்க பாருங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய அவர் மேல் தங்கியிருப்பார். யார் மேல? இயேசு மேல. இயேசு மேல தங்கி இருந்த அந்த ஆவியினுடைய குவாலிட்டி என்னன்னு இங்க இருக்கு. எத்தனை காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்குது? 6 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. அல்லேலூயா. இப்ப 6 காரியங்களை உடைய ஆவிதான் இந்த வார்த்தை, இயேசுடைய வார்த்தை, இயேசுடைய வார்த்தை. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபம். எல்லாரும் முழங்கால் படிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.